ஏதாவது ஒரு காலத்தில் நான் நல்லா வருவேன். என் நம்பிக்கை இருக்க. சினிமா வந்து எனக்கு வந்து தாய்ப்பால் மாரி. 1000 பேர் சொல்லுவான், என்ன அந்த பையன் பாரு பொறிக்கு மாரி சுற்றுது, சினிமாவில் ஒன்றுமே கிடைக்காது இதுக்கு, இது சும்மா ஓடிங்குது 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 அப்படின்னு. சொந்தக்காரன் பேசுவான், எங்கே முன்னுக்கு வந்துடுவானோன்ட்டு பேசுவாங்க. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பொறுமை. பொறுமையாக நம்பிக்கையோடு ஓடினேன்னா ஒரு நாள் வின் பண்ணலாம் நீயும் நானும். என்ன சொல்கிறது, அது வந்து நம்பிக்கையோடு இருந்தால் தான் சினிமாவிலலாம் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர முடியும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நாளும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நான் வந்து ஸ்டேஜில் நாடகம் ஆடி இருக்கும்போது, நாடகம் எல்லாம் ஆடிக்கின்னு இருக்கும்போது நானும் கிங்காங்க ஒன்றா தான் ஆடுவோம். அவர் வந்து சின்ன ஒரு பீடா பையில் போட்டு தூக்கின்னு போவேன். நான் பையில் பொட்டிக்காரன் எடுத்து போய் ஒலிக்க வச்சுட்டு வந்துடுவேன். அப்படியெல்லாம் நாடகம்லாம் ஆடின பிறகு தான் இன்றைக்கி எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி. தெற்கத்தி வீரன் படம், அந்த படத்தில் நான் நடித்தேன். தெற்கத்தி வீரன் அது ஒரு படம் நடிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு படம் ஒன்று பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அது என்றைக்கா ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும். சினிமாலெல்லாம் வந்து நடா இன்றைக்கி நடிச்சுமே நாளைக்கு வெள்ளியே அப்படின்ட்டு வேறு வேலைக்கெல்லாம் போனோம்னா வேலைக்கு ஆகுது. ஒரே குறிக்கோளாக நம்பிக்கை. நம்பிக்கைன்றது வந்து ஒரு பொறுமை. அந்த நம்பிக்கை பொறுமைன்றது ஒரு மாத்திரை. என்னைக்கா ஒரு நாள் நீ வின் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி உனக்கு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, பல 1000 கோடிக்கு சொந்தக்காரன், பில்டிங், பங்களா, பெரிய பங்களா. அந்த பங்களாவில் நான் போய் நின்னா 10,000ல் ஒருத்தனாக இருப்பேன். உன்ன மாதிரி கஷ்டப்படுறவன் வீட்டில் போய் நான் நின்னேன்னா நான் தான் அங்கே சீஃப் கெஸ்ட்டு.